வெல்கம் டு லக்ஷ்மி உஷா வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம ராஷ்டிர பாஷா போயம் சுக்கு துக்கு படிக்க போகிறோம். வாங்க நான் மீனிங் சொல்லித்தரேன். சுக்கு துக்கு. इस कविता के कवि का नाम श्री सुमित्रानंदन पंत है. இந்த கவிதையினுடைய கவிஞரின் பெயர் ஸ்ரீ சுமித்ரானந்தன் பந்த் जी. कवि कहते हैं, कविங்க சொல்கிறாரு, जीवन में सुख और दुख का मिश्रण होना चाहिए. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்து இருக்கணும். मुझे सदा के लिए सुख और सदा के लिए दुख नहीं चाहिए. எனக்கு எப்பயுமே துன்பமும் எப்பயுமே இன்பமும் வேண்டாம். सुख और दुख आंख मिचौनी केल के समान होना चाहिए. सुख और दुख இன்பமும் துன்பமும் ஆங்க் மிச்சௌனி கேல் அப்படின்னு சொன்னால் கண்ணாமூச்சி விளையாட்டு. ஸோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. सुख और दुख मधुर मिलन होना चाहिए. இன்பமும் துன்பமும் இனிமையாக கலந்துருக்கணும் வாழ்க்கையில். जैसे चांद बादल में और बादल चांद में ओझल होता है. எப்படின்னா சந்திரன் க்ளவுடில் மறையுது, அப்புறம் மேகங்கள் சந்திரனை மறைக்குது. இது மாதிரி இருக்கணும். अविरत सुख और अविरत दुख दोनों जीवन को उत्पीड़न देता है. எப்பையும் துன்பமோ எப்பையும் இன்பமோ வாழ்க்கைக்கு ஒரு வேதனையை தான் கொடுக்கும். इसलिए सुख और दुख दोनों सही अनुपात रेशियो में होना चाहिए. அதனால் இன்பம் துன்பம் ரெண்டும் சரியான அளவில் நமக்கு கலந்து இருக்கணும். सुख और दुख रात और दिन के समान आना चाहिए. இன்பமும் துன்பமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இரவு பகலாட்டம் வந்து போகணும். உஷா और सायंकाल का मिलन பகு சுந்தர் ஹோதாக. இரவு சாயங்கால நேரமும் காலை நேரமும் இது ரெண்டும் கூடுகின்ற நேரம் ரொம்ப அழகாக இருக்கும். விராட் விரह और मिलन जीवन को आकर्षक बनाते हैं. பிரிவு, விரஹ்னா பிரிவு, மிலன்னா சேர்க்கை. ஸோ பிரிகிறதும் சேர்றதும் வாழ்க்கைக்கு அழகை கொடுக்குது, அட்ராக்ஷனை கொடுக்குது. इस प्रकार सुख और दुख का मिश्रण जीवन को परिपूर्ण बनाता है. அதனால் இந்த இன்பம் துன்பம் ரெண்டும் இருந்தால் தான் வாழ்க்கை முழுமையடையும். வாழ்க்கை முழுமையடை செய்வது இந்த இன்பம் துன்பம் இரண்டும் தான். அதனால் இன்பம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படணும்னு அவசியம் இல்லை, துன்பம் வரும்போது ரொம்ப சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. இன்பமும் துன்பமும் நம்முடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அதனால் எப்பயும் மகிழ்ச்சியோட உற்சாகத்தோடு இருக்கணும்.